பெரியவங்க சொன்னா பெருமாள் சொன்ன மாதிரி இல்லையா? வணக்கம், ஆத்ம நமஸ்தே. வெல்கம் டு திஸ் ஜானகி ஆச்சி கோலம்ஸ் சேனல். இந்த நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமைய வாழ்த்துக்கள். விடுகதைக்கான நேரம். மண்ணில் முளைக்காத மரம், மழை நீர் உண்ணாத மரம். அது என்ன? இது மண்ணிலிருந்து முளைக்கிறது இல்லை, மழைநீர் எப்பவுமே அது தேவைப்படுறதில்லை. அது என்ன? விடை கடைசியில். இப்போ ஒரு குறிப்பு. வீட்டில் அடிக்கடி குழந்தைங்களுக்கு சளி பிடிக்கிறது சகஜம். அப்படி சளி பிடிச்சிச்சினாலே நமக்கு பெரிய வேதனையாக இருக்கும். ஏன்னா அந்த சளி பிடிச்சா நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது. குழந்தைங்க ரொம்ப சோர்வாயிடுவாங்க. அதில் நெஞ்சில் சளி இருக்கும் எப்போவுமே. அது கரு கரு கருன்னு அது சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கும். அந்த நெஞ்சு சளியை கரைய வைக்கிறதுக்கு பாட்டி வைத்தியம் இருக்குது. அதாவது சளி கரைஞ்சி வெளியே வந்துச்சுன்னா அது காய்ச்சலாக மாறுறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படி சளி கொஞ்சம் நமக்கு தெரிஞ்சோன்னா நம்ம பண்ண வேண்டியது, தேங்காய் எண்ணெயை அடுப்பில் வச்சு கொஞ்சம் சூடுபடுத்திக்கணும். சூடுபடுத்திட்டு நம்ம எப்பயும் அனுதினமும் யூஸ் பண்ணுற கற்பூரம் இருக்கு இல்லையா, அந்த கற்பூரத்தை அதில் போட்டுடணும். போட்ட உடனே அந்த சூட்டில் அந்த கற்பூரம் நல்லா கரைஞ்சி மணம் வர ஆரம்பிக்கும். ரொம்ப இது சூடு பண்ணாமல் அதை உடனே ஆஃப் பண்ணிடணும். இப்போது அந்த கற்பூரம் கரையிற வரைக்கும் வெயிட் பண்ணி கை பொறுக்கிற சூடு வரைக்கும் அதை ஆற விடணும். இப்போது அந்த தேங்காய் எண்ணெயை எடுத்துகிட்டு வந்து இப்போ என்ன பண்ணணும், குழந்தைங்க இல்லை யாருக்கு நெஞ்சு சளி இருக்கோ அவங்களோட நெஞ்சில் அதை தடவி விடணும். அப்படி தடவை என்ன ஆகும் அப்படின்னா, நெஞ்சில் உள்ள சளி கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி அது அப்படி கரைஞ்சி வெளியே வர ஆரம்பிக்கும். ஒன்று அவங்க பாத்ரூம் போகும்போது வந்துடும், இல்லாட்டி மூக்கு வழியாக வெளியே வந்துடும். ஏதாவது ஒரு துவாரத்து வழியாக சளி வெளியே வர ஆரம்பிக்கும். இது ரொம்ப நல்ல மருந்து. நானும் என் குழந்தைங்களுக்கு நல்லா உபயோகப்படுத்தி பார்த்துருக்கேன். எப்பெல்லாம் நம்ம இந்த எண்ணெயை ஏற்கனவே தயார் பண்ணி வச்சுருந்தோன்னா அந்த நேரம் மட்டும் லைட்டாக சூடு பண்ணி உடனே அந்த எண்ணெயை தடவி விட்டுடலாம். இன்னும் ஒரு மாதிரி அதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு வெத்தலை எடுத்துக்கிட்டு இந்த எண்ணெயை, அந்த வெத்தலையை நல்லா லைட்டாக ஒரு விளக்கு மேலே சூடுபடுத்திக்கிட்டு அப்படியே அந்த வெத்தலை அப்படியே இளம் சூடாக இருக்கும்போது இந்த எண்ணெயை அதில் தடவி நெஞ்சு மேலே அப்படியே வச்சு விட்டுறலாம். அப்படி வச்சாலும் அந்த நெஞ்சு சளி கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி வெளியேறும். அது சளியை குறைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப உபயோகமாக இருக்கும். இந்த குறிப்புக்கு அப்புறம் திருப்பி அந்த விடகதிக்கான விடைக்கு வரலாம். மண்ணில் முளைக்காத மரம், மழைநீர் உண்ணாத மரம். அது என்ன? இது கண்டிப்பாக சாதாரண மரம் கிடையாதுங்க. மானோட கொம்பு மரம் மாதிரி இருக்குல்ல, அந்த மரம் மண்ணில் முளைக்கிறது இல்லை, மழைநீரை உறிஞ்சி சாப்பிட்றதும் இல்லை. விடுகதை நல்லா இருக்கா? இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி புது புது சின்ன சின்ன அழகான சிக்குக்கோலங்களை உங்களுக்காக நாங்கள் அடிக்கடி பதிவேற்றம் பண்ணுறோம். இதை சின்ன குழந்தைங்க கூட கற்றுக்கலாம். நம்ம பழம்பெருமையான, அதாவது நம்ம முதியோர்களோட எல்லா திறமைகளையும் நாம் தெரிஞ்சுக்கிறது நமக்கு பின்னால் ரொம்ப அவசியமாக இருக்குது. அதை இந்த சேனல் ஊக்குவிக்குது. வணக்கம், வாழ்க வளமுடன். வெற்றி உமதே.